சிதம்பரம் அருகே பெரியகுமட்டி கிராமத்தில் நாட்டு வெடி தயாரிக்கும் கூடத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் கூலி தொழிலாளி ஒருவர் உடல் சிதறி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முட்லூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியனுக்கு சொந்தமான நாட்டு வெடி தயாரிப்பு கூடம் பெரியகுமட்டி கிராமத்தில் உள்ள நிலையில் இந்த விபத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த லதா என்ற பெண் உடல் சிதறி பலியானார். வெடிமருந்து கூடம் இடிந்து சுக்குநூறானது. இந்த வெடி விபத்து குறித்து தகவல் அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், சிதம்பரம் போலீஸ் டிஎஸ்பி லாமேக் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிதம்பரம் அருகே பெரியகுமட்டி கிராமத்தில் சுப்பிரமணியன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு வெடி தயாரிக்கும் கூடத்தில் நிகழ்ந்த விபத்தில் ஒரு பெண் பலியான நிலையில் 4 பெண்கள் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்துள்ளனர். வழக்கமாக 10 பேர் வரை வேலை செய்யும் இந்த வெடிமருந்து கூடத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொழிலாளர்கள் பெரும்பாலும் வரவில்லை. பலியான லதாவுடன் வசந்தி, லோகாம்பாள், கொடியரசி, மாலதி உள்ளிட்டோரும் வேலைக்கு வந்த நிலையில் லதாவை தவிர மற்ற 4வரும் டீ வாங்க சென்றதாக தெரிகிறது. அந்த சமயத்தில் விபத்து நடந்த நிலையில் வெடி தயாரிக்கும் மாலை கட்டிடம் முழுமையாக இடிந்து சிதறியது. இதில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் எஞ்சிய 4 பெண்கள் உயிர் தப்பியுள்ளனர். 5 பேர் தான் வேலை செஞ்சோம். 2 பேர் கழுவப்பட போனாங்க. அவங்க கை கழுவலான்னு வெளியே வந்தாங்க. அவங்க மட்டும்தான் மருந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் டீ குடிக்கலான்னு நாங்கள் இந்தாண்ட வந்துட்டோம். ஆனால் கை கழுவக்குள்ளே அப்படியே படான்னு ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு. நாங்கள் எல்லாரும் ஓடிட்டோம். இன்றைக்கி மருந்து கலவிலே வச்சு ஏற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கலவிலே வச்சு ஏற்றி மருந்து போட்டு இது பண்ணாங்க. நாங்கள் எப்பயுமே ஏற்றுவோம். அந்த வளையத்தில் ஏற்றி தான் நாங்கள் மடக்குவோம். அதேமாரி ஏற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் எப்படி வெடிச்சதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அதான் போய் அங்கே மருந்து அரைச்சோம், கலவை போட்டோம். அங்கே டீ எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. டீ எடுத்துகிட்டு வரலான்ட்டு வந்தேன். அதுக்குள்ளே டப்பான்னு வெடிச்சு இங்கே தான் கழுவிட்டு போனோம். வேறு எங்கேயுமே போகல. வேறு ஒன்றும் செய்யலை. அவங்க மருந்து ஏற்றிட்டு கூடல் பெருக்கிட்டு வரேன், நீ போக்கான்னு சொல்லிச்சு. அதான் நான் ஒண்டி தான் வெளியில் வந்தேன். வெடிக்கிறது பார்த்தீங்களா? வந்து பைப்பில் கை தான் கழுவணும், வேறு எதுவும் செய்யலை. அதான் அரைச்சி அது என்ன ஒன்றுமே வேறு எதுவுமே செய்யலைங்க. அது அரைச்சி சலித்து ஒரு கூடல் ஏற்றுவோம். அதான் வேறு எதுவுமே கிடையாது. கடலூர் மாவட்டம் பெரியகுமட்டி கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் நிவாரணத் தொகை அறிவித்துள்ளார். வெடிவிபத்தில் லதாகுமாரி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் மாணவிகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு என தாவேகா கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவி ஒருவர் பேசினார். தாவேகா கல்வி விருது வழங்கும் விழா நிகழ்வுகள் தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அண்மையில் சில கருத்துக்களை கூறியிருந்த நிலையில் மாணவி இதுபோன்று பேசியது விழாவுக்கு வந்திருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க 2 கிராம் தங்கத்துக்கு நாங்க இங்க வரோம்னு பிற்போக்குத்தனமா பேசுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய்மாமன் உறவு. தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு. சில புரியாத தற்குறிகளுக்கெல்லாம் இது தெரியாது, புரியும். நாளை எதிர்காலம் நீங்கள் தான். உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. நான் உங்களோட டை ஹேட் ஃபேன் அண்ணா. தமிழக அரசின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் பயணித்த காரை மோதிவிட்டு நிற்காமல் சென்ற தனியார் பேருந்தை போலீசார் விரட்டி பிடித்தனர். தமிழக அரசின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் தலைமைச் செயலகத்திலிருந்து அவரது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அருகம்பாக்கம் அருகே பக்கவாட்டில் வேகமாக வந்த தனியார் நிறுவனத்தின் பேருந்து ஒன்று உரசிவிட்டு நிற்காமல் சென்றது. உடனடியாக ஓட்டுநர் காரை சாலையோரம் நிறுத்தினார். அதிர்ஷ்டவசமாக உள்துறை செயலாளருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மதுரவாயல் அருகே பேருந்தை போலீசார் மடக்கி பிடித்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானல் குணா குகையில் சுற்றுலா பயணியின் 500 ரூபாய் பணக்கட்டை எடுத்து ஓடிய குரங்கு ஒவ்வொரு நோட்டாக வீசிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அழகும் ஆபத்தும் நிறைந்து காணப்படும் குணா குகையில் குரங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்தி தொந்தரவு செய்து வரும் குரங்குகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு 1008 லிட்டர் அளவுள்ள பால் அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு பட்டாச்சாரியார்கள் பஞ்சாமிர்தம், தேன், நெய், பேரீச்சை, கற்கண்டு, பழ வகைகளை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வெட்டுக்காடு வடக்கு பகுதியில் கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரையில் இருந்த சில வீடுகள் முற்றிலும் இடிந்து விழுந்து சேதமடைந்தன. மேலும் அதேபோன்று கடல் சீற்றத்தால் தங்கள் வீடுகள் இடியும் சூழலில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை லெபனான் மக்கள் வரவேற்றனர். ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி வேகமாக வந்தபோது அண்டை நாடான லெபனானின் எல்லைக்கு வடக்கே இருந்த மக்கள் அதனை தங்கள் செல்போனில் படம் பிடித்தனர். அப்போது அங்கிருந்த சாக்ஸபோன் கலைஞர் ஒருவர் ஏவுகணை தாக்குதலை ரசித்தபடி சாக்ஸபோன் வாசித்தார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.